பார்க்க அகோரமாய் அவனுடைய முகரூபமே மாறுபட்டு வித்தியாசமாய் காணப்பட்டான். 17 வயது என் மகன் ஒரு பொம்மையை போல இருக்கிறான், என் மகனுக்காக ஜெபியுங்களையா என்று அழுதார்கள். மெல்டாரி தன்னுடைய குழுவினரோடு முழங்கால் படியிட்டார். அந்த தாயும் இயேசுவே இறங்கும், இயேசுவே அற்புதம் செய்யும் என்று அழுதார்கள். இவர்களும் அழுது ஜெபித்தார்கள். வெகு நேரம் ஆகியும் ஒரு மாற்றமும் வரவில்லை. ஆண்டவரே, ஏன் இந்த வாலிபனை நீர் குணமாக்க கூடாது என்று அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கி ஒரு காரியம் சொன்னார். சாபம், இந்த குடும்பத்தின் சாபம் தலைமுறையாய் தொடர்ந்து வருகிறது. இவனுடைய தாத்தா, அவனுடைய தாத்தா, அவருடைய முற்பிதா ஒரு மந்திரவாதியாக இருந்து மந்திரம் செய்யக்கூடியவர். அவர் இந்த ஆதிவாசி மக்களுக்குள்ள யுத்தம் நடக்கும் பொழுது மந்திரம் செய்வார். பிசாசுகளை வைத்து மந்திரம் செய்து யுத்தம் பண்ணுவாராம். அப்படி மந்திரம் செய்யக்கூடியவர். ஒரு சமயம் ஒரு யுத்தம் அப்படி ஆதிவாசிகளுக்குள்ளே நடந்த பொழுது யுத்தத்திலே தான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மந்திரம் செய்கிற பிசாசை பிரியப்படுத்துவதற்காக ஒரு குழந்தையை உயிரோடு பூமிக்குள்ளே வைத்து புதைத்து அவர் பலியாக கொடுத்தார். ஆவியானவர் தெளிவாக அதை சொன்னார். அந்த இரத்த பழி, அந்த குழந்தையை அநியாயமாய் கொன்று அந்த பாவம் சாபமாய் தொடர்ந்து வருகிறது. அதுதான் இந்த குடும்பத்தை தொடர்ந்து வாதித்துக் கொண்டிருக்கிறது என்று மெல்டாரி அதை சொன்ன பொழுது அந்த தாயாரும் அங்கிருந்த பெரியவர்களும் அதை ஒத்துக்கொண்டால் உண்மைதான், அப்படி நடந்தது உண்மைதான் என்று. அந்த தாய் அழுதார்கள். ஐயா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர். பாவத்தை மன்னியும் என்று அவரை நோக்கி கெஞ்சினால் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நினைத்து மனம் இறங்குவார். அந்த தாய் அழுதார்கள். எங்களுடைய பாவத்தை மன்னியும், என் முன்னோருடைய பாவத்தை மன்னியும், இந்த சாபத்திலிருந்து விடுதலை தாரும் என்று அவள் அழுதார்கள். முழு கூட்டமும் கதறினார்கள். இயேசுவை நோக்கி, சிலுவை மரணத்தை நினைத்தருளும், எங்களுக்காக சாபமானதை நினைத்தருளும், விடுதலை தாரும் என்று அழுதார்கள். அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டு உடனே மனம் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கினது. சாப கட்டுகள் அறுக்கப்பட்டது. கொஞ்ச நேரத்திற்குள்ளாக கண் தெரியாத அந்த வாலிபனுடைய கண்களிலே பார்வை வர ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பார்வை வந்து அவன் தெளிவான பார்வையை கண்டான். காதில் திறக்கப்பட்டது. பிறந்ததில் என்று பேசாதவன் வாய் திறந்த அம்மா அப்பா என்று பேச துவங்கினான். சாப கட்டுகள் அறுக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ளே அற்புதமான ஒரு விடுதலை உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு சரீரத்திலே சில நோய்கள் சந்ததியாய் தொடர்ந்து வரலாம். சில ஆசீர்வாத தடைகள், குறைகள் சந்ததியாய் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். அது மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த சாபத்தின் வல்லமில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும். ஆண்டவர்